வணக்கம். இன்றைய செய்திக்களம் பகுதியூடாக உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய செய்திக்களம் நிகழ்ச்சியிலே முக்கியமான பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் இலங்கையிலே மிகப்பெரிய மனித படுகொலை புதைகுழியான செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானம் பற்றிய பேசுபொருள். இன்றைய தினம் அந்த இடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா ராணுவத்தால் கடத்தப்பட்டவர்களுக்கு ஒட்டுக்குழுக்களால் கடத்தப்பட்டவர்களுக்கு உள்ள விசாரணை வேண்டாம். கடத்தி செல்லப்பட்டவர்கள், வீடுகளுக்குள்ளே உட்புகுந்து இழுத்து செல்லப்பட்டவர்கள், விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்டவர்கள், ஒரு இனத்தை சாப்பிட்ட இல்லையோ அவங்களுக்கு இல்லையோ ஐயோ 65 நான் இந்த 19 வருஷம் நினைச்சுதானே காட்டிட்டு எந்த ராதா குடி நீ எங்கடி செல்ல இருக்கிறாய்? ஐயோ நீ எங்கிருந்து தரண்டு அவண்டு வந்திருப்பி. ஐயோ அம்மா சாப்பிடாம என்ன பண்ணாதான் அம்மா ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற விடயங்களுக்கு நாங்கள் செல்வதற்கு முதலிலே நாளடைவிலே தொடர்ச்சியாக இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் போது அங்கு தோண்டி எடுக்கப்படுகின்ற மனித எண்புக்கூடுகளினுடைய தோற்றப்பாடுகள், அங்கு அது அடையாளப்படுத்தப்படுகின்ற விதங்கள், புகைப்படங்கள் ஊடாக அதை பார்க்கும் காட்சிகளை அவதானிக்கும் போது உயிரோடு வைத்து கொலை செய்யப்பட்டுதான் ஒரு தோற்றப்பாடு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேசும்போது கொலை செய்யப்பட்டுதான் தோற்றப்பாடுகள் இருக்கிறது. நாளடைவில் ஒவ்வொரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் போது, இன்றைய நாள் 40வது நாள், ஒவ்வொரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் போது சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு உயிரோடு கொலை செய்யப்பட்டது போல ஒரு தோற்றப்பாடுகள் இந்த எண்புக்கூடுகளினுடைய விடயம் காணப்படுகிறது. அண்மைய நாட்களிலே
எடுக்கப்பட்ட எண்புக்கூடுகள் வந்து தலையில்லாத பகுதிகள் அதிகமாக கண்டெடுப்பதான தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அரசினுடைய காலப்பகுதியில் அதற்கான அகழ்வு பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு தொடர்ச்சியான அகழ்வு பணிகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்கிறது. அது மாத்திரமல்ல, நீதி அமைச்சர், சர்வதேசத்தில் இருந்து வருகை தருகின்ற முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாம் இந்த பகுதிக்கு வந்து இந்த செம்மணி பகுதியை பார்த்து செல்கிறார்கள். நியாயமான ஒரு தீர்வை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற விடயத்தையும் அவர்கள் அந்த இடத்திலே வந்து கோரிக்கையாக முன்வைத்து செல்கிறார்கள். உங்களுக்கு தெரியலாம், அணையா விளக்கு போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியிலே வந்து ஐநா ஆணையாளர் வருகை தரும் போது அந்த இடத்திலே வந்து அவர் மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு செம்மணி படுகொலை சம்பவம் தொடர்பாகவும் அகலப்படுகின்ற இந்த மனித புதைகுழி விடயம் தொடர்பாகவும் தாங்கள் கரிசனை செய்வோம், ஐநாவிலும் சரி உலக நாடுகளிலும் சரி இந்த விடயத்தை கொண்டு சேர்ப்போம் என்ற வாக்குறுதியை அவர் வழங்கியிருந்தார். அந்த காலம் ஒரு ஆண்டுகளை கடந்த நிலையில் இன்றைய நாள் வந்து யாழ்ப்பாணத்திற்காக விஜயம் செய்த ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் குழுவினர் வந்து 8 பேர் அடங்கிய குழுவினர், குறிப்பாக ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளை உள்ளடக்கிய அந்த குழுவில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளைச் சேர்ந்த 8 உறுப்பினர்கள் இன்றைய தினம் வருகை தந்திருந்தார்கள். வருகை தந்து செம்மணி பகுதிக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று அந்த இடத்திற்கு தாங்கள் விஜயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்ற அனுமதியோடு அவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். குறிப்பாக செம்மணி பகுதியிலே இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் போது அது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக நீதிமன்ற காவல் தொடர்பான விடயத்திலும் அங்கிருக்கின்ற சட்டத்திறனிகள் அணுகுகின்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் நகர முடியும். அதற்கான காரணம் வந்து அங்கு அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த எண்புக்கூடுகள், அதற்கான சாட்சிகள், அது எந்த காலத்துக்கு உட்பட்டு அதை சார்ந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சட்ட ரீதியான அணுகுமுறை என்பது இங்கு முக்கியம் என்ற அடிப்படையில் அந்த விடயம் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே இன்றைய நாளில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் அங்கு செல்லும் போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டார்கள். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களினுடைய இழந்த, இல்லாவிட்டால் காணாமல் போன தங்களுடைய உறவுகளின் புகைப்படங்களை கையிலே வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஐரோப்பிய நாடுகளினுடைய பிரதிநிதிகள் அங்கு வருகை தந்தபடியினால் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். வீதியோரங்களினுடைய அருகிலே நின்று உங்களுடைய போராட்டங்களை மேற்கொள்ளுமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அதே போல ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் அவர்களினுடைய வாகனங்களில் வரும்போது வாகனங்களுக்கான பாதுகாப்பையும் அங்கு அவர்கள் பலப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஊடகவியலாளர்கள், போலீசார், ஆர்ப்பாட்டக்காரர்கள் என ஏராளமானவர்கள் அந்த பகுதியை சுற்றி இருந்தார்கள். ஐரோப்பிய பிரதிநிதிகள் காலையில் 8:30 மணிக்கு அங்கு விஜயம் செய்து அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்வையிட்டார்கள். அங்கிருந்தவர்கள் அது தொடர்பான விளக்கங்களையும் வழங்கியிருந்தார்கள். சோமவம்ச குழுவினர் அங்கு அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்கிறார்கள். அந்த குழுவினர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு எவ்வாறான எண்புக்கூடுகள் மீட்கப்படுகிறது, இலங்கையிலேயே மிகப்பெரிய மனித புதைகுழியாக மாறியிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த சித்துப்பாத்தி இந்து மயானம். 450க்கும் மேற்பட்ட மனித எண்புக்கூடுகள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கையிலே மிகப்பெரிய மனித புதைகுழி எவ்வாறு உருவானது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டும். அந்த எவ்வாறு உருவானது என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் போது காணாமல் போனவர்களினுடைய குடும்பங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள், தங்களினுடைய உறவுகள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்திலே வந்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வார். இன்றைய ஆர்ப்பாட்டத்திலே வந்து வேலன் சுவாமிகள் கலந்து கொண்டிருந்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளருமான செல்வராஜா கஜேந்திரன் வருகை தந்திருந்தார். கோப்பாய் பிரதேச சபையினுடைய தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் வருகை தந்திருந்தார். இவ்வாறு பலர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களினுடைய எதிர்ப்பையும் வெளியிட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒன்றாக இணைந்து அங்கே வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் அங்கு வரும்போது GSP+ வரிச்சலுகையை தடை செய்ய வேண்டும் இலங்கைக்கு என்று ஒரு கோஷம் அங்கு எழுப்பப்பட்டது. ஐரோப்பிய நாடுகளின் ஒன்றியம் விடுத்த முக்கியமான வேண்டுகோள் GSP+ அருகே ஒரு காலகட்டத்தில் தடை செய்து வைத்திருந்தார்கள். அவர்கள் தடை செய்து வைத்திருந்த போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க வேண்டும், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்கினால்தான் GSP+ வரிச்சலுகையை இலங்கைக்கு நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை. அதற்காக அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்போம் என்கின்ற PSTA என்கின்ற புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடைமுறைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இன்னும் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அந்த அரசும் சரி, கடந்து வந்த அரசும் சரி, அதை எடுக்கவில்லை. ஆகவே ஐரோப்பிய ஒன்றியமே இந்த GSP+ வரிச்சலுகை இலங்கைக்கு தடை செய் என்ற ஒரு கோஷங்களை அங்கு எழுப்பியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது நாளடைவிலே வந்து வெளிநாட்டில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு ராஜதந்திரிகள், வெளிவிவகார அமைச்சர்கள், பிரதிநிதிகள், ஐநா அமைப்புகள் எல்லாம் வந்து அந்த இடங்களை பார்த்து செல்கிறார்கள். ஆனால் நியாயமான தீர்வையும் நியாயமான நீதியையும் பெற்றுக் கொடுப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களினுடைய அதிகமானவர்களினுடைய கோஷம் வந்து
உள்ளூர் பொறிமுறை எங்களுக்கு தேவையில்லை, சர்வதேச பொறிமுறை தான் தேவை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சர்வதேச பொறிமுறையிலே இப்போது பங்கு பெற்றுகின்ற நாடுகள் முக்கியம் கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியும் இங்கு இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. காணாமல் போனவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை இந்த அரசாங்கம் வழங்குமா என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அரசு மாறி இருந்தாலும் அரசனுடைய கட்டமைப்பு மாறாது, இதற்கான நியாயம் கிடைக்காது என்ற ஒரு கருத்துக்களை தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளினுடைய வருகையை அவர்கள் காரணமாக முன்வைத்து தங்களினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 3 பிரதிநிதிகள் போராட்டக்காரர்கள் சார்பிலே அங்கே உள்ளே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மகஜரையும் கையளித்திருந்தார்கள். இந்த விடயம் தொடர்பாக மனப்பூர்வமாக தாங்கள் உங்களுடைய மகஜரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி கட்டியணைத்து ஐரோப்பிய பிரதிநிதி ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளில் ஒருவரை அழைத்து அந்த விடயத்தை பெற்றுக்கொண்டதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயங்கள் நாளடைவில் எவ்வாறு மாற்றம் பெறப்போகிறது என்பதை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு தீர்வு வழங்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம். நீதி கிடைக்க வேண்டும்.